ஜாஸ்வா டிவி மற்றும் ஏலோஹிம் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் கிறிஸ்மஸ் சிறப்பு நிகழ்ச்சிகள். உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேடி வந்த தெய்வம் நீரல்லவா, எங்களுக்காக ஜீவனையே கொடுத்த உமக்கு நாங்கள் என்ன கொடுப்போம்? எங்களையே முழுவதுமாக தருகிறோம் ஐயா, ஏற்றுக்கொள்ளும். என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ? என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ? என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ? என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ? என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ? என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ? என்ன கொடுப்பேனோ?
சிறு உள்ளம் தருகின்றேன் நீர் தங்கிட பரிசுத்தமாய் மாற்றிட நீர் வாருமே சிறு உள்ளம் தருகின்றேன் நீர் தங்கிட பரிசுத்தமாய் மாற்றிட நீர் வாருமே என்னையே நான் தருகின்றேன் உம் மகிமைக்கே என்னையே நான் தருகின்றேன் உம் மகிமைக்கே என்னை கொடுப்பேன் நான் என்னை கொடுப்பேன் என்னை கொடுப்பேன் நான் என்னை கொடுப்பேன் என்னையே நான் தருகின்றேன் என்னையே நான் தருகின்றேன் என்னையே நான் தருகின்றேன் என்னையே நான் தருகின்றேன் என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ என்னை கொடுப்பேன் நான் என்னை கொடுப்பேன் என்னை கொடுப்பேன் நான் என்னை கொடுப்பேன் என்னை கொடுப்பேன் நான் என்னை கொடுப்பேன் ஆழ்கடலில் மூழ்கி போகக்கூடிய சூழ்நிலையிலும் நமக்கு பலம் இல்லை என்றாலும் நமக்கு பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து உலகம் தராத அன்பை தருவார் நம் இயேசுபாலன். தராத அன்பை தருவாயே சுபாலா பலமில்லை எந்த நெஞ்சில் அருள் கூறும் தேவபாலா உலகம் தராத அன்பை தருவாரே சுபாலா பலமில்லை எந்த நெஞ்சில் அருள் கூறும் தேவபாலா ஆனோர்கள் சேனை பாட மேய்ப்பர்கள் தேடி சென்றார் வானோர்கள் சேனை பாட மேய்ப்பர்கள் தேடி சென்றார் மாமன்னர் பொன்னும் தந்தார் நான் என் செய்வேன் தேவபாலா என் உள்ளம் உன் சொந்தம் பாலா உலகம் தராத அன்பை தருவாயே சுபாலா பலமில்லை எந்த நெஞ்சில் அருள் கூறும் தேவபாலா துன்ப வெள்ளம் புரண்டோடும் வேளை வந்தி
துன்ப வெள்ளம் புரண்டோடும் வேளை வந்தீர். திருக்கைகள் மீட்டி என்னை அருகில் அணைத்து கொண்டீ. அருகில் அணைத்து கொண்டீ. உலகம் தராத அன்பை தருவாயே சுபாலா. பலமில்லை எந்த நெஞ்சில் அருள் கூறும் தேவபாலா. உலகம் தராத அன்பை தருவாயே சுபாலா. பலமில்லை எந்த நெஞ்சில் அருள் கூறும் தேவபாலா. அருள் கூறும் தேவபாலா. உலகில் அதிசயங்கள் 7ஆக இருக்கலாம். இன்னும் எத்தனை அதிசயங்கள் இந்த உலகத்தில் வந்தாலும் என் இயேசு பிறப்பின் போது வானத்தில் தோன்றிய அந்த நட்சத்திரம், சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டிய அந்த நட்சத்திரம் உலகின் மிகப்பெரிய அதிசயமே. தூதரின் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம், அதில் தெரிந்திடுதே புது ரகசியம். உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. அழகிய வானில் அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடே தூதர்கள் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம், அதில் தெரிந்திடுதே புது ரகசியம். உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. செய்தி இனிமை, சின்ன இயேசு பாலன் மண்ணில் வந்ததாலே மகிமை. கந்தை கோலத்திலே பசும் புல்லணை மஞ்சத்திலே, கந்தை கோலத்திலே பசும் புல்லணை மஞ்சத்திலே, இந்தை பாலனை கண்டு மந்தை மேற்பரும் மகிழ்ந்தனரே. அழகிய வானில் அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடே தூதர்கள் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம், அதில் தெரிந்திடுதே புது ரகசியம். உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. தந்திட்டோனே சாபம் நீக்குவோனே, சாத்தான் சேனை வீழ்த்துவோனே. பாவம் போக்குவோனே, விண்ணில் பாசம் தந்திட்டோனே, சாபம் நீக்குவோனே, சாத்தான் சேனை வீழ்த்துவோனே. என் மணியே கண்மணியே, மானேதமானே என் மணியே கண்மணியே, மன்னவனேவும் மந்தினை பாடி அழகிய வானில் அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடே தூதர்கள் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம், அதில் தெரிந்திடுதே புது ரகசியம்.
உலகில் வந்தார் மேசியா 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 அழகிய வானில் அதிசய ராகம் ஆர்ப்பரிப்போடு தூதரின் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம் அதில் தெரிந்திடுதே புது ரகசியம் உலகில் வந்தார் மேசியா 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 சின்னஞ்சிறு பாலனை சீராட்ட தாலாட்ட பாராட்ட அந்த வானில் உள்ள நிலவை வா வா என்று அழைப்போமா? வாடை வீசும் நேரம் பெத்தலை சத்திர ஓரம் பிறந்த சின்னஞ்சிறு கண்மணி பாலனை தாலாட்ட அழைப்போமா? வாவா பாலனை பாராட்டவா வீசும் தென்றலை வாவா பின்மணி மகிழ்ந்திடவா மரியன்னை மடியில் மகிமையின் தேவன் மானிடனானாரே மரியன்னை மடியில் மகிமையின் தேவன் மானிடனானாரே பாடுவோம் போற்றுவோம் புகழுவோம் வானிலவே நீ வாவா வாவா மேகங்கள் நடுவில் ராகம் தூதரின் பண் கேட்குதே வானில் தவழும் மேகம் மேகங்கள் நடுவில் ராகம் தூதரின் பண் கேட்குதே வானம் தேன் சிந்துதே புது கானம் தாலாட்டுதே வானம் தேன் சிந்துதே புது கானம் தாலாட்டுதே என் பாவம் நீங்க இன்று என்னே சுமண்ணில் வந்த வானிலவே நீ வாவா பாலனை பாராட்டவா வீசும் தென்றலை வாவா பின்மணி மகிழ்ந்திடவா மரியனை மடியில் மகிமையின் தேவன் மானிடரானாரே மரியனை மடியில் மகிமையின் தேவன் மானிடரானாரே பாடுவோம் போற்றுவோம் புகழுவோம் வானிலவே நீ வாவா வாவா ஒன்றுமில்லா வெறுமை நிலையிலும் வனாந்தரமாய் வாழ்க்கை மாறிப்போனாலும் துன்பம் அலையலையாய் பெருகி வந்தாலும் வாழ்க்கை மாறாவின் கசப்பை போல இருந்தாலும் நாம் பாடுவோம். பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே சுந்தரமைந்தன் இயேசு கிறிஸ்து என்ற நாமமே நிந்தை கோள
கோலம் பூண்ட பாலன், நிந்தை கோலம் பூண்ட பாலன், வேந்தன் இயேசுவை பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. எல்லையில்லா கிருபை நிறைந்த ஜீவ ஊற்றானே, அல்லல் தீர்க்கும் அன்பின் வல்லல், அல்லல் தீர்க்கும் அன்பின் வல்லல், எல்லா நாளுமே பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. என்னை ஆண்ட நேசத்திற்கு என்ன ஈடுண்டோ, என்ன செய்வேன் ஒன்றுமில்லை, என்ன செய்வேன் ஒன்றுமில்லை, என்னையே தந்தே பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. தேவாதி தேவனை பாவேந்தர் தேடி வரும் பக்தர் பரனை, மன்னோர் இருள் போக்கும் மாமணியை, அண்டினோர்க்கு அன்புருவாம் ஆரணனை, பெத்லகேம் சத்திர முன்னணையில் நாம் கண்குளிர காண்போமா? கண்டேன் என் கண் கூளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் கூளிர. கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி, கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி, கண்டேன் என் கண் கூளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் கூளிர. பெத்லகேம் சத்திர முன்னணையில், பெத்லகேம் சத்திர முன்னணையில், உற்றோருக்கு உயிர் தரும் உண்மையாம் என் இரட்சகனை கண்டேன் என் கண் கூளிர. கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் கூளிர.
தேவாதி தேவனே தேவசேனே தேவாதி தேவனே தேவசேனே ஓயாமல் தோத்தரிக்கும் ஒப்பு நிகரற்றவனை கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர மன்னோர் இருள் போக்கும் மாமணியை மன்னோர் இருள் போக்கும் மாமணியை விண்ணவரும் வேண்டி நிற்கும் விண்ணவனை மன்னவனை கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர அன்னையாம் கண்ணியும் ஐயனுடன் அன்னையாம் கண்ணியும் ஐயனுடன் முன்னறியா பசுவின் புல்லனையில் உன்னலகை கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர கண் குளிர கண் குளிர கண் குளிர ஆயர்கள் கூட உயர் ஞானிகள் தேட யூதராயர் என்பதாலே ஏரோதும் வாட தன்னிகரில்லா ஆதி மண்ணுருவானார் வல்லமை தேவன் தீர்க்க சொன்ன மெய்ஜீவன் தன்னிகரில்லா ஆதி மண்ணுருவானார். மன்னூருவானா ஆதி மன்னூருவானா ஏதும் தன்னிகரில்லா ஆதி தேவன் மன்னூருவானா மன்னூருவானா ஆதி மன்னூருவானா ஏதும் தன்னிகரில்லா ஆதி தேவன் மன்னூருவானா மன்னூருவானா மன்னன்
தாவீது வம்ச கன்னி அம்மாது அந்த கன்னி என்னும் அன்னை மாறி தன்னிடமாக ஆதி தன்னிடமாக ஏதும் தன்னிகரில்லா ஆதி தேவன் மன்னூருவானா வல்லமை தேவன் தீர்க்க சொன்ன மெய் ஜீவன் சீரு வெள்ளை மலை கல்லூருத்த புல்லணையிலே ஆதி புல்லணையிலே ஏதும் தன்னிகரில்லா ஆதி தேவன் மன்னூருவானா எப்பொருள் மேலாய் இந்த விற்பன நூலான் ஆதி பொற்பரர் சூரற்பணிய அற்புதமாக ஆதி அற்புதமாக ஏதும் தன்னிகரில்லா ஆதி தேவன் மன்னூருவானா ஆதி மன்னூருவானா ஏதும் தன்னிகரில்லா ஆதி தேவன் மன்னூருவானா அதிசயம், ஆனால் உண்மை. அதிசயம், ஆம், மிகப்பெரிய அதிசயம்தான். இந்த ஈன லோகத்தில் ஈன பாவிகளாக நம்மை மீட்க பிறந்தார் இயேசுபாலன். அதிசயம்தான், உலகின் மிகப்பெரிய அதிசயம்தான். லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். அதிசயம், அதிசயம், அன்பாரின் ஜனிப்பு அதிசயம், அன்பரின் பிறப்பு அதிசயம். ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார்.
மகிமையே மகிமையே மனுக்குலம் மீட்ட மகிமையே மனு ஒரு எடுத்த மகிமையே இந்த லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார் ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார் பரிசுத்தர் பரலோக மேன்மை துறந்ததாலா பாவியின் சாயல் அணிந்ததா ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார் ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார் மகிமை ஜொலித்ததாலா அட்டிடையர் கண்டு ரசித்ததா ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார் ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார் ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார் ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார் வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகின்ற அதிகாலை வேளையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இயேசுவை பார்க்க சென்றனர். அன்னை மரியின் மடிமேல் மன்னன் மகவாக பிறந்த தெய்வ பாலனை நாம் தினமும் அதிகாலையில் தேடிடுவோம் வாரீர். தென்றல்
நாட்களில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் மேய்ப்பர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்திலிருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். நாமும் தேவனை துதிப்போமா? நித்தியம் அளித்திடவே
தந்திடவே நிம்மதி கொடுத்திடவே நித்தியம் அளித்திடவே மகாராஜன் பிறந்து விட்டார் மகிழ்ச்சியை தந்திடவே மகாராஜன் வந்து விட்டார் சமாதானம் தந்திடவே மகாராஜன் பிறந்து விட்டார் மகிழ்ச்சியை தந்திடவே மகாராஜன் வந்து விட்டார் சமாதானம் தந்திடவே குவா குவா குழந்தை சத்தம் மாட்டு கொட்டில் கேட்குது நடுராவில் வயக்காட்டில் வெளிச்சம் ஒன்று ஒதிக்குது குவா குவா குழந்தை சத்தம் மாட்டு கொட்டில் கேட்குது நடுராவில் வயக்காட்டில் வெளிச்சம் ஒன்று ஒதிக்குது ரட்சகரேசு பிறந்து விட்டார் ரட்சிப்பு தரவே புவிக்கு வந்து விட்டார் ரட்சகரேசு பிறந்து விட்டார் ரட்சிப்பு தரவே புவிக்கு வந்து விட்டார் குவா குவா குழந்தை சத்தம் மாட்டு கொட்டினில் கேட்குது நடுராவில் வயக்காட்டில் வெளிச்சம் ஒன்று ஒதிக்குது குவா குவா குழந்தை சத்தம் மாட்டு கொட்டினில் கேட்குது நடுராவில் வயக்காட்டில் வெளிச்சம் ஒன்று ஒதிக்குது. அன்பு நிறைந்த என் இயேசுவே நின் பாத சேவை என் ஆசையே அன்பு நிறைந்த என் இயேசுவே நின் பாத சேவை என் ஆசையே விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே நின்னடிமை நின்மகிமை ஒன்று மாத்திரமே என் ஆசையே அன்பு நிறைந்த என் இயேசுவே நின் பாத சேவை என் ஆசையே சேற்றில் மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே பாவ சேற்றில் மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே எண்ணிலுள்ள நன்றி உள்ளம் பொங்கி வழியுதே என்னாதா அன்பு நிறைந்த என் இயேசுவே நின் பாத சேவை என் ஆசையே என் மனதில் வந்து தங்கும் மகிமையாம் நம்பிக்கையாம்
மனதில் வந்து தங்கும் மகிமையாம் நம்பிக்கையாம் நீர் பெருக நான் சிறுக உம்மில் மறைந்து நான் ஜீவிப்பேன் அன்பு நிறைந்த என் இயேசுவே நின் பாத சேவை என் ஆசையே அன்பு நிறைந்த என் இயேசுவே நின் பாத சேவை என் ஆசையே நின் பாத சேவை என் ஆசையே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே கிறிஸ்து பிறந்த பண்டிகையின் மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் அன்பின் வாழ்த்துக்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை அன்போடு ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய கிறிஸ்து அந்த பிறப்பின் மகிழ்ச்சியின் பாடலை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் ஆண்டவருடைய பிறப்பின் அதிசயத்தை குறித்து நாம் தியானித்து ஜெபித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வார்த்தையானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முதலாவதாக கிறிஸ்து பிறந்த பொழுது பூமியிலே சமாதானம் உண்டாகும்படியாகவும் உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாகவும் பரமசேனையின் திரள் அங்கே ஆண்டவரை வாழ்த்தினதை நாம் பார்க்கிறோம். இதுதான் முதல் கிறிஸ்துமஸ் கீத ஆராதனை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இந்த உலகத்திற்கே மகிழ்ச்சியை தருகின்றது. அனைத்து மக்களும் கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வாக கிறிஸ்துமஸ் பண்டிகையானது அமைந்திருக்கின்றது. கிறிஸ்து பிறந்த மகிழ்ச்சியை முதலாவது மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த பொழுது தூதன் மூலமாக அவர்கள் கேள்விப்பட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றதை நாம் பார்க்கிறோம். இந்த கிறிஸ்து பிறந்த பண்டிகையின் மகிழ்ச்சி நாம் அனைவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அது பொங்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. இங்கே நாம் சிந்திக்கின்ற இந்த வார்த்தையானது பரமசேனையின் திரள் அந்த செய்தியை கூறின தூதனுடனே தோன்றி ஆண்டவருடைய அந்த மகிமையை இங்கே வாழ்த்துகிறதை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பாடல்கள் மூலமாய் நாம் ஆண்டவரை துதிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய மகிமையை நாம் துதித்து பாடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நிறைவான பலனை நன்மைகளை அவர் தர வல்லமுள்ளவராய் இருக்கின்றார். வேதத்திலே நாம் அநேக காரியங்களை பார்த்தோம் என்று சொன்னால் தேவனுடைய அந்த மகிழ்ச்சிக்காக தேவனுடைய நன்மைக்காக ஒவ்வொருவரும் காத்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவ்விதமாய் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலும் நாம் ஆண்டவருடைய அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் மனிதனை படைத்து இந்த உலகத்திலே அவனுடைய நாட்களை அவர் குறித்து அதை ஆசீர்வாதமாய் மாற்றி அமைத்ததின் நோக்கம், முதலாவது மனிதனை ஆதாம் என்கிறவனை உருவாக்கினார். அவன் மூலமாக அவனுக்கு ஏற்ற துணையை கொடுத்தார். அந்த ஏதேன் தோட்டத்திலே மிகவும் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மனுஷன், அந்த மனுஷி, அவரிடத்திலே காணப்பட்ட அந்த பாவத்தின் விளைவாக அங்கே ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்படுகின்றார்கள். அவருடைய அந்த பாவத்திலிருந்து ஒரு மீட்கும்படியாக ஆண்டவரோடு அவர்களை வைத்து கொள்ளும்படியாக அவர் விரும்பினபடியால் தன்னுடைய குமாரன் இந்த உலகத்திலே அனுப்பி நம்மை ரட்சித்து அவரோடு சேர்த்து கொள்ள அவர் ஆயத்தமானார். ஆகவே
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக, மீறுதல்களுக்காக அவர் சிலுவையில் தன்னையே அர்ப்பணம் செய்தார். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்து பிறந்தது நமக்காக, கிறிஸ்து பிறந்தது நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சி தருவதற்காக, கிறிஸ்து பிறந்தது நம்முடைய மீட்பிற்காக, விடுதலைக்காக. ஆகவே இந்த கிறிஸ்து பிறந்த நாளிலே பாடல்கள் மூலமாய் நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பாடல்களை நாம் பாடிக்கொண்டே இருப்போம். இந்த தேவதூதர்கள் அங்கே பரமசேனையின் திரள் சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்தது போல நாமும் ஆண்டவரை தொழுது கொள்வோம், பாடல் மூலமாய் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பரம தகப்பனே, இந்த அருமையான கிறிஸ்து பிறந்த மகிழ்ச்சியின் பாடல் நிகழ்வுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். முதலாவதாக அந்த தூதனுடனே சேர்ந்து பரமசேனையின் திரள் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அங்கே கிறிஸ்து பிறந்த பண்டிகையின் மகிழ்ச்சியை துதி பாடல்கள் மூலமாய் கொண்டாடினது போல இந்த நாளிலும் இந்த அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் நிறைவான பலனை, நன்மைகளை, மகிழ்ச்சி, பண்டிகையின் மகிழ்ச்சியை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய விசேஷித்த கிருபை அருமையான பிள்ளைகளை நிரப்பி வழிநடத்துவதாக. தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒவ்வொருவருடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பண்டிகையின் மகிழ்ச்சி அனைவரும் கொண்டாடத்தக்கதான கிருபை, பலனை, நன்மையை, ஆசீர்வாதங்களை தேவரே நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் தேவரீர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.